அஸ்ஸலாமு அலைக்கும். இன்றைக்கி வந்து மேங்கோ கறி செய்ய போகிறேன். 3 சின்ன மாங்காவை நான் பிசைஞ்சு வச்சுருக்கேன். மல்லி இலை ஒரு கைப்பிடி, 3 வரமிளகா, அரை ஸ்பூன் மஞ்சள் பொடி, 1 ஸ்பூன், இந்த ஸ்பூனுக்கு 1 ஸ்பூன் வந்து காயப்பொடி, கடுகு அரை ஸ்பூனு, உளுந்தம்பருப்பு 1 ஸ்பூனு, சால்ட்டு 1 ஸ்பூனு, மஞ்சள் 1 ஸ்பூனு, கொஞ்சம் கருவேப்பிலை, 5 பச்சை மிளகா. இன்னும் நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். பிஞ்சாம் பாத்திரம் வச்சுருக்கேன் ஸ்டவ்வில். இந்த ஸ்பூனுக்கு 3 ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் ஊற்றுதேன். கடுகு, வரமிளகா, கருவேப்பிலை, உளுந்தம்பருப்பு, மேங்காய், தண்ணி, கொஞ்சம் தண்ணி. அந்த மேங்காயில் உள்ள கொட்டையை அப்படியே நான் போட்டிருக்கேன். 2 கொட்டை போட்டிருக்கேன். சால்ட்டு, பச்சை மிளகு 5 பச்சை மிளகு, அதான் 2 கீறி வச்சுருக்கேன். இன்னும் ஒரு கொதி வரட்டு. மஞ்சள் பொடி, காயம், ஒரு ஸ்பூன் நாட்டு சர்க்கரை, மல்லி இலை. கேஸ் ஆஃப் பண்ணிட்டு இதை நம்ம ஒரு பவுலில் மாற்றும். ஒரு பவுலில் மாற்றி மேலே கொஞ்சம் மல்லி இலையை போடும். ரொம்ப சூப்பராக இருக்கும். இந்த மேங்கோ குழம்பு வந்து ரொம்ப அழகாக இருக்கும். அதை தாளிக்கிறதுலே அதில் உள்ள மனம், மேங்கோ மனம், உளுந்தம்பருப்பு மனம், கடுகு மனம், வரமிளகா மனம் எல்லாம் சூப்பராக இருக்கு. இதுக்கு பூரி, சப்பாத்தி, மேங்கோ கொஞ்சம் போட்டு, மைதா கோதுமை மாவு போட்டு, உப்பு போட்டு பிசைஞ்சு சப்பாத்தி ரொம்ப சூப்பராக இருக்கும். தோசைக்கு நல்லா இருக்கும். இதே வச்சு பாருங்கள். லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அஸ்ஸலாமு அலைக்கும்.